ஹே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எந்த ஒரு சென்டென்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலுமே அந்த சென்டென்ஸில் ஒரு ஃபுல் ஸ்டாப்போ இல்லை கமாவோ கொஸ்டின் மார்க்கோ ப்ராக்கெட் அப்போஸ்ட்ரஃபி ஏதோ நம்ம ஒன்று வந்து போடுவோம். அதை நம்ம வந்து எப்படி கரெக்டாக போடணும் அதை நம்ம இந்த பஞ்சுவேஷன் டாப்பிக்கில் வந்து பார்க்க போகிறோம். ஓகே, வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது ஃபுல் ஸ்டாப். பொதுவாக நம்ம வந்து ஒரு சென்டென்ஸ் முழுமையாக கம்ப்ளீட் ஆகிட்டு இப்போ நம்ம வந்து கமா எப்போ போடுவோம்? ஸோ நம்ம வந்து கமா போட்டு அடுத்து வந்து ஆரம்பிப்போம். அந்த சென்டென்ஸை ஃபுல்லாக முடிக்காமல் அடுத்தது சொல்ல போகிறோம் அப்போ நம்ம அங்கே வந்து கமா போடுவோம். இதே ஒரு சென்டென்ஸு முழுமையாக ஃபுல்லாக முடிஞ்சிட்டு நம்ம அந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா ஃபுல் ஸ்டாப், முற்றுப்புள்ளி, முடிஞ்சிட்டு அப்படிமோ. ஐ எம் கோயிங் டு ஸ்கூல். ஸோ இது வந்து முடிஞ்சிட்டு அப்படி தானே, சென்டென்ஸ் வந்து முடிஞ்சிட்டு, இதுக்கப்புறம் இது வராது. அப்போது இங்கே பார்த்தோம் அப்படின்னா ஃபுல் ஸ்டாப்பு. இப்போ கமா அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா இப்போ நம்ம வந்து அடுத்தடுத்து ஒரு லிஸ்ட் வந்து சொல்ல போகிறோம், இல்லை அடுத்தடுத்த நேமை சொல்ல போகிறோம், இல்லை பாஸ் பண்ணி நம்ம வந்து இன்னொன்று ஆரம்பிக்க போகிறோம். இந்த இடத்தெல்லாம் பார்த்தோம்னா நம்ம வந்து கமா வந்து போடுவோம். ஐ பாட் ஆப்பிள்ஸ், அதுக்கப்புறம் இன்னொரு ஐட்டம். ஸோ செப்பரேட் ஐட்டமாக இருக்கா ஆப்பிள், அடுத்து ஆரஞ்சு அண்டு பனானா. ஸோ இந்த பனானாவோட முடிஞ்சிட்டு அதனால் கடைசியில் ஃபுல் ஸ்டாப் வந்து இருக்குது. ஸோ இங்கே ஆப்பிளுக்கு அடுத்து இன்னொரு லிஸ்ட்டு ஆரஞ்சு, அதுக்கப்புறம் அண்டு பனானா, கடைசியில் இதோட முடிஞ்சிட்டு ஃபுல் ஸ்டாப். இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா கமா, அவ்வளோதான், சிம்பிள். ஓகே, அடுத்து வந்து கொஸ்டின் மார்க்கு. ஸோ சிம்பிள், கொஸ்டின் கேட்கும் போது வேறு, வாட்டு, ஹவு, டூ, டஸ், நம்ம இந்த இடத்துல ஃபுல்லாக பார்த்தோம் அப்படின்னா கொஸ்டின் மார்க் வந்து போடுவோம். பிளேஸ் அட் த எண்ட் ஆஃப் கொஸ்டின், கொஸ்டின் கேட்கும் போது ஸோ நம்ம வந்து ஒரு இன்ட்ராகேஷன் பண்ணுவோம். கொஸ்டின் கேட்கும், அவங்க வந்து ஆன்சர் பண்ணுறாங்க, அந்த இடத்துல வந்து கொஸ்டின் மார்க் வந்து பண்ணுவோம். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ்க்ளமேஷன் மார்க்கு. எக்ஸ்க்ளமேஷன் ஆச்சரியக்குறி, நம்ம வந்து ஆச்சரியப்படுறது பேர்லேயே இருக்கா. ஸோ நம்ம ஆச்சரியப்படும் போது தான் இந்த ஆச்சரியக்குறி நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகே, இப்போ வந்து வாட் அ பியூட்டிஃபுல் டே, நம்ம வந்து எக்ஸைட் ஆகி வந்து கேட்கும் என்ன ஒரு அற்புதமான நாள். இதே மாதிரி வந்து ஒரு சர்ப்ரைஸு, ஒரு ஸ்ட்ராங்கான ஃபீலிங், எமோஷன், கமெண்ட், இந்த இடத்தெல்லாம் பார்த்தோம்னா நம்ம வந்து எக்ஸ்க்ளமேஷன் வந்து யூஸ் பண்ணுவோம். இந்த அப்பாஸ்ட்ரஃபி நம்ம வந்து எப்போ யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து ஸோ வந்து இது ஒருத்தரோட பொருள், பொசஷன். அதாவது இப்போ வந்து கார்த்திக்ஸ், ஸோ வந்து என்னோடய புக்கு, கார்த்திக்ஸ் புக்கு, கார்த்திக்ஸ் ஃபோன், கார்த்திக்ஸ் ஹோம், கார்த்திக்ஸ் கார், கார்த்திக்ஸ் பைக், இந்த மாதிரி ஏதோ ஒன்று. ஸோ வந்து இவரோட பொருள் அப்போ நம்ம அந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த மாதிரி. ஸோ வந்து இப்போ இங்கே எக்ஸாம்பிளுக்கு ரவிஸ் புக்கு, ஸோ அப்பாஸ்ட்ரஃபி போட்டு வந்து எஸ் வந்து போட்டிருக்கோம். ஸோ வந்து அவரோடது அப்படிங்கிற மாதிரி. அதுமாதிரி வந்து மிஸ்ஸிங் லெட்டர், இப்போ நம்ம வந்து இந்த இட் இஸ் ரெய்னிங்கை தான் நம்ம இந்த மாதிரி நம்ம வந்து போடுவோம். அப்படி தான் இட் இஸ் ரெய்னிங். ஸோ அப்போ நம்ம இந்த இடத்துல வந்து இஸ்ஸு, இந்த ஐ பார்த்தோம் அப்படின்னா மிஸ் ஆகுது, நம்ம அதுக்கு பதிலாக இந்த மாதிரி போட்டு எஸ் வந்து போட்டிருக்கோம். அப்போ இந்த மாதிரி வந்து மிஸ்ஸிங் லெட்டர் நம்ம இங்கேயும் பார்த்தோம் அப்படின்னா யூஸ் பண்ணுவோம். அடுத்தது கொட்டேஷன் மார்க்கு. ஸோ கொட்டேஷன் மார்க் பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து டைரக்ட் ஸ்பீச்சில், ஸோ டைரக்ட் ஸ்பீச் அப்படிங்கிறது ஒருத்தங்க பேசுறது நம்ம வந்து அப்படியே இன்னொருத்தவங்க சொல்கிறது. இப்போ நான் வந்து இருக்கேன், நீங்கள் தான் என்னோடய ஃப்ரெண்டு, நம்ம ரெண்டு பேருக்கு காமனாக பார்த்தோம் அப்படின்னா இன்னொரு ஃப்ரெண்டு ஒருத்தன் வந்து இருக்கான். இப்போ எக்ஸாம்பிளுக்கு அவன் பேர் பார்த்தோம் அப்படின்னா அஜய்னு வந்து வச்சுக்கலாம். இப்போ நான் வந்து உங்கள்கிட்ட வந்து சொல்லுவேன் அஜய் நேற்றுக்கு சொன்னான் அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் என்ன சொன்னாலும் அதை நான் வந்து உங்கள்கிட்ட வந்து அப்படியே பார்த்தோம் அப்படின்னா அது வந்து அப்படியே வந்து சொல்லுவேன். அஜய் நேற்றுக்கு சொன்னான் நான் அடுத்த ஒரு வாரம் ஊருக்கு போகிறேன். ஸோ வந்து அவன் சொன்ன விஷயம், நான் அடுத்த ஒரு வாரம் ஊருக்கு போகிறேன் அப்படின்னு அவன் சொன்னதை நான் வந்து உங்கள்கிட்ட டேரெக்டாக அப்படியே வந்து சொல்லுவேண்ணா. நான் வந்து உங்கள்கிட்ட வந்து இப்படி சொல்லாமல் அஜய் நேற்றுக்கு சொன்னால் அவன் வந்து அடுத்த வாரம் ஊருக்கு போகிறானா இப்படி சொன்னான் அப்படின்னா நான் அவன் சொன்ன விஷயத்தை கேட்டுட்டு நான் வந்து உங்கள்கிட்ட இன்டேரக்டாக அவன் சொல்லுவேன். இதே நான் இப்போ பார்த்தோம் அப்படின்னா அஜய் சொன்னால் நான் அடுத்த வாரம் ஊருக்கு போகிறேன், அவன் சொன்ன வார்த்தையை அப்படின்னு அவன் டேரெக்டாக மாறாமல் அப்படின்னு சொல்லுதுமா. அப்போ இந்த இடத்துலாம் பார்த்தோம் அப்படின்னா நம்ம இந்த கொட்டேஷன் மார்க் வந்து போடுவோம். ஷீ செட், அவள் சொன்னா ஐ எம் ஹங்க்ரி இருக்கா. ஸோ அந்த டபுள் கொட்டேஷன் நம்ம இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா அது போடுவோம். அவ்வளோதான். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா வந்து கோலன். ஸோ வந்து கோலன் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஏதோ ஒரு எக்ஸ்ப்ளனேஷன், இல்லை வந்து ஒரு எக்ஸாம்பிள், இல்லை வந்து ஒரு லிஸ்ட்டு, இதுக்கு நம்ம பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த கோலன் வந்து போடுவோம். ஹி ஹேஸ் 3 பெட்டு. ஸோ வந்து ஒருத்தன் சொல்லுதான் ஹி ஹேஸ் 3 பெட், அவங்ககிட்ட 3 பெட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது என்ன அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுறான். ஏ டாக், ஏ கேட் அண்ட் அ பேரட்டு. ஸோ இந்த மாதிரி வந்து அவன் எக்ஸ்பிளைன் பண்ணும் போதோ இல்லை வந்து ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கும் போதோ இந்த மாதிரி கோலன் வந்து போடுவோம். ஸோ வந்து செமிகோலன் எப்போ அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து 2 கம்ப்ளீட் சென்டென்ஸ். ஸோ வந்து அதை நம்ம வந்து 2 ரிலேட்டான சென்டென்ஸ். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பாருங்கள், ஐ வென்ட் டு த மார்க்கெட், ஐ பாட் சம் வெஜிடபிள். ஸோ ரெண்டுமே பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒன்றோட ஒன்று கனெக்ட் ஆனது. அவன் மார்க்கெட்டுக்கு போகும்போது தான் வெஜிடபிள் வந்து வாங்கியிருக்கான், ஆனால் வந்து 2 சென்டென்ஸாக வந்து இருக்குது. ஸோ இது வந்து ரிலேட் பண்ணும்போது பார்த்தோம் அப்படின்னா வந்து செமிகோலன் வந்து போடுவாங்க. ஓகே,
அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா வந்து ஹைஃபன். ஸோ ஹைஃபன் பார்த்தோம் அப்படின்னா ஜாயின் 2 வேர்ட்ஸ் டுகெதர். ஸோ வந்து 2 வேர்டை இப்போது மதர் இன்லா அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா ஒரே வார்த்தை தானே, மதர் இன்லா, ஃபாதர் இன்லா, பிரதர் இன்லா, சிஸ்டர் இன்லா, ஒரே வார்த்தை. ஸோ அதை கனெக்ட் பண்ணுறது தான் பார்த்தோம் அப்படின்னா அந்த ஹைஃபன் வந்து போடுவாங்க. ஸோ அப்போ நம்ம இந்த இடத்துல பார்த்தோம்னா நம்ம வந்து ஹைஃபன் வந்து யூஸ் பண்ணுறோம். அடுத்தது டேஷ் பார்த்தோம் அப்படின்னா ஒரு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் கொடுக்கும் போதோ இல்லை வந்து ஒரு இதை நம்ம பாஸ் பண்ணி பேசும் போதோ, ஷி வாஸ் அஃப்ரைடு, அவள் ரொம்ப பயந்தா, ரொம்ப பயந்தா அந்த இருட்டை பார்த்து அப்படிங்கிற நம்ம வந்து இப்போ ஒரு விஷயத்தை பேசும்போது நிப்பாட்டி பாஸ் பண்ணி நம்ம வந்து பேசுகிறோம். அப்போ அந்த இடத்துல நம்ம பார்த்தோம் அப்படின்னா டேஷ் வந்து போடுவோம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த ப்ராக்கெட் பேராந்திசிஸ். ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு அடிஷனல் இன்ஃபர்மேஷன். இப்போ நான் வந்து சொல்லுறேன் மை பிரதர் அப்படிங்க. ஸோ வந்து ஹூ லிவ்ஸ் இன் சென்னை, அதாவது இந்த பிரதரை பற்றியான ஒரு இன்ஃபர்மேஷன் அப்படி தானே. ஸோ அதனால் பார்த்தோம்னா அது வந்து ப்ராக்கெட்டில் வந்து போடுவோம். ஓகே. அது மாதிரி வந்து இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட் எப்போ போடுவோம் அப்படின்னா வந்து அவங்கள பற்றின ஒரு கிளாரிஃபிகேஷன், ஆட் எக்ஸ்ப்ளனேஷன் ஆர் கிளாரிஃபிகேஷன் இன்சைட் கொட்டேஷன். இப்போது தே அப்படிங்க வந்து கொடுத்துட்டாங்க, தே ஆர் பிளேயிங் அவுட் சைட், யார் அந்த தே. ஸோ அப்போ அந்த தேயை வந்து மென்ஷன் பண்ணுற மாதிரி தான் பார்த்தோம் அப்படின்னா அந்த தே அப்படிங்கிறது அந்த சில்ட்ரன்ஸ் அப்படி தானே, த சில்ட்ரன்ஸ் அங்கே வந்து விளாண்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா ஸ்கொயர் ப்ராக்கெட் வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகே. ஸோ அப்போ வந்து அவ்வளோதான் பார்த்தோம் அப்படின்னா வந்து சிம்பிள். இதே மாதிரி தான் உங்களுக்கு வந்து எல்லாமே வந்து இருக்கும், நீங்கள் வந்து ஈஸியாக வந்து ஆன்சர் பண்ணிடலாம். அடுத்து எலிப்சிஸ் பார்த்தோம் அப்படின்னா இப்போ வந்து ஒரு விஷயம் வந்து பேசுகிறாங்க, பேசிகிட்டு இருக்கும்போதே அந்த இடத்துல ஸ்டாப் பண்ணி அடுத்த விஷயம் சொல்கிறதுக்கு முன்னால் கொஞ்ச நேரம் அமைதியாக ஒரு சஸ்பென்ஸோடு ஆரம்பிக்காங்க. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா ஐ வாஸ் திங்கிங் அப்படி சொல்லிட்டு கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்துட்டு மேபி வி குட் கோ அவுட். இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா இப்போ வந்து போயமெல்லாம் வந்து வரும், இஃப் யூ லீவ், நீ என்னை விட்டு போயிட்டேன்னா அப்படின்னு சொல்லி புள்ளியாக வச்சுருப்பாங்க. அப்போ அந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா ஒரு சைலன்ஸ், அமைதியாக வந்து இருக்காங்க. அடுத்து வந்து என்ன சொல்ல போகிறாங்க அப்படிங்கிற ஒரு சஸ்பென்ஸ் வந்து இருக்குது. இஃப் யூ லீவ், நீ என்னை விட்டு போயிட்டேன்னா ஐ வில் நெவர் ஃபர்கிவ் யூ, நான் உன்னை கண்டிப்பாக என்றைக்கும் மன்னிக்கவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி. ஓகே. ஸோ இப்போ வந்து அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ஸ்லாஷ். ஸோ ஸ்லாஷ் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு ஆல்டர்னேட் ஆப்ஷன் அந்த மாதிரி. ப்ளீஸ் பிரிங் யுவர் நோட் புக் பென்சில். ஓகே. ஸோ வந்து ஆப்ஷன் மாதிரி உங்களோட நோட் புக்கு, பென்சிலு, பென்னு இந்த மாதிரிலாம். ஸோ வந்து நம்ம வந்து அடுத்தடுத்து இல்லை பென் ஆர் பென்சில் இல்லை வந்து புக்லெட்டு இந்த மாதிரி. ஸோ வந்து ஒரு ஆப்ஷன் எங்கெல்லாம் வருதோ அந்த இடத்துல ஃபுல்லாக பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஸ்லாஷ் வந்து போடுவோம். ஸோ வந்து இதெல்லாம் அது பென் ஆர் பென்சில், புக் ஆர் பேப்பர் அந்த மாதிரி. இதை நீங்கள் வந்து இன்னும் டீட்டெயிலாக அதோட எக்ஸப்ஷனல் கேஸ் இந்த மாதிரிலாம் வந்து படிக்கிறதுக்கு நம்மளோட புக்கில் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு பேஜ் நம்பர் 295 பஞ்சுவேஷன் அப்படியே வந்து இருக்கும். நம்ம இதில் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக எல்லாமே வந்து கொடுத்துருப்போம். ஸோ ஒன்ஸ் இதை வந்து ஃபுல்லாக வந்து ரீட் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னா பஞ்சுவேஷன் வந்து ஆரம்பிக்க என்னென்ன பஞ்சுவேஷன்லாம் இருக்குது, அதோட எக்ஸப்ஷனல் கேஸ் என்ன, ரூல் என்ன, இந்த மாதிரி நம்ம வந்து கம்ப்ளீட்டாக எல்லாமே வந்து கொடுத்துருப்போம். ஸோ இதையும் ஒன் டைம் வந்து ரீட் பண்ணிக்கோங்க. ஓகே. பின்னால் வந்து ப்ராக்டிஸ் கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா வந்து இருக்குது. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு போயம், ப்ரோஸ், கிராமர் எல்லாத்துக்குமான வீடியோஸுமே வந்து போட்டோம். மற்ற வீடியோலாம் பார்க்கல அப்படின்னா அதுவும் பாருங்கள். நம்ம வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.